இமயமலையிலே 15,000 18,000 பகுதியில் இருந்து அந்த பனிப்பாறைகள் உருகி ஓடி வருது, உருகி ஓடி வருது. அதுதான் நன்னீராக மாறி வட இந்திய நதிகளை, கங்கை இதையெல்லாம் வற்றாமல் பார்த்து கொள்ளுது. 2030 85 விழுக்காடு அந்த நீர் உருகி ஓடிரும்னு சொல்றாங்க. அப்பா நம்மாழ்வார் எழுதுறாங்க 85 விழுக்காடு 2030னா 6 ஆண்டு ஓடிடுச்சுன்னா வட இந்திய நதிகளும் வறண்டு போகும். காரணம் புவி வெப்பமாகுதல். புவி வெப்பமாவது தடுப்பு என்ன செய்யுது? நீ வெயில் அடிச்சா கொடை பிடிக்கிற. அப்ப பூமிக்கு வெயில் அடிக்குது, என்ன பண்ணலாம்? ஒரு கொடை பிடிக்கணும். என்ன கொடை பிடிக்கணும்? மரம் நட்டு வளர்க்கணும். இதை செய்ய முடியாதா? அப்ப நீ கிரீன் இந்தியா ஏன் கொண்டு வரல? வெக்கம் இல்லாம பருவநிலை மாறிடுச்சு. மாறிச்சா நீ மாத்தினியாடா பரதேசி? மாறிச்சா நீ மாத்தினியா? அதுவா மாறுறதுக்கு என்னது? நீ ரிமோட் வச்சு சேனலை மாத்தின மாதிரி மாத்திர. நீ இங்க உன் வளர்ச்சியை பாரு. உன் டெவலப்பு, இந்த மயிரப்படுங்க டெவலப் என்ன டெவலப் தெரியுமில்ல? சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் உன்னு போவார். இவர் மூக்க பிடிச்சிட்டு நம்மளால கக்குச ட்ரைனேஜை அந்த அதை சுத்தம் பண்ண நம்மளால மூக்க பிடிச்சிட்டு இறங்குவார். இந்த வளர்ச்சி தம்பி, வளர்ச்சி தம்பி, வளர்ச்சி. அமெரிக்காவில் ஓட்ட கைகிட்ட போடுவான் சக்கு சக்குன்னு தாளில். இந்த கழிவுகளை சாக்கடைய எந்திரத்தை வச்சு அள்ளுவான். இவன் ஓட்ட எந்திரத்தில் போடுவான். கழிவை மனுஷனை மூலிகை எடுக்க சொல்லுவான். டெவலப் தம்பி, டெவலப். அமெரிக்கா பீத்திக்கல டிஜிட்டல் அமெரிக்கான்னு. இவன் ஒன்றும் தெரியாது. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. எங்கிட்டு இருக்கு டிஜிட்டல்? எங்கிட்டு இருக்கு? ஏண்டா தேர்தல் 20 நாள்ல நடக்குது என்றதுக்கு 44 நாள். எப்படி? இந்த வாக்கு பெட்டியில ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்புங்க. அப்படி அப்ப மூக்குத்தியில பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும். எவன் சொன்னவன்? என் தங்கச்சி நீட்டு தேர்வுல மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும்னு நிரூபிச்சவன் வந்தா யோசிக்கப்பேடா. எதுக்கு மூக்குத்தி கலட்டின? சந்திராயன் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புறியா? சந்திரன் இருந்து அனுப்புறியா? இல்லை இங்க ஒரு ரூம்ல இருந்து அனுப்புறியா? இங்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை கட்டுப்படுத்தி அனுப்பிட முடியுது இல்லை? நான் இங்க இருந்து எங்க அம்மாவுக்கு அரணியூருக்கு பேசுறத டெல்லியில இருந்து பதிவு செய்யறியா இல்லையா? பதிவு செய்யல. அப்ப இதை ஹேக் செய்ய முடியாதா? முடியாதா? உலகத்தில் எந்த நாடு இந்த வாக்கேந்திரத்தை வச்சிருக்கு? உனக்கு தயாரிச்சு கொடுத்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் அவனே பயன்படுத்தல, தூக்கி குப்பையில விட்டான். நைஜீரியா, இந்தியா 2 நாடு ஊழல்ல பெருத்த நாடு. இந்த நாடு 2 தான் வச்சிருக்கு. கடைசியா பங்களாதேஷ் போன தரத்தில் தூக்கி வச்சுட்டு வாட்சீட்டுக்கு வந்துருச்சு. நீ செய்யறியா? கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்த ஏன் சிம்பிள் செலக்ஷன் வர பயப்படுற? விடுதலை பெற்ற இந்தியா 70 ஆண்டுகளாக மின்சாரமை போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். நான் இல்ல பேசியது, ஐயா மோடி. மின்சாரமை போய்ச்சாத கிராமங்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவார்? செல்போன் டிரான்சாக்சனுக்கு எப்படி வருவார்? கேஸ் இல்லா பணம் இல்லா பரிவர்த்தனைக்கு எப்படி வருவார்? எப்படி? உங்களை எந்த கணக்கில் சேர்க்கிறது? எப்படி வருவார்? கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்த நீங்கள் ஏன் சிம்பிள் செலக்ஷன் எல்லாத்துக்கும் அமெரிக்கா அமெரிக்காவின் மாதிரி காட்ட நீங்கள் ஏன் அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு நம்பர் முறைக்கு வரல? வா என்னோட மோது வா. எனக்கு 101, உனக்கு 201, அவருக்கு 501 கொடு பாப்பா, கொடு. இந்தியாவின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சிருக்கிற திமிரில் தேர்தல் முடிஞ்சவன போடுறேன் வழக்கு. இப்ப ஏன் போடல? இப்ப ஏன் போடல சொல்லு? புலம்பி அழுவாங்க. ஐயா மோடி வந்து பாருங்க நம்ம சின்னத்து, நம்ம சரஸ்வதி இருந்த அந்த தாமரையை முடக்க பாக்குறாங்கன்னு போட்டு நீ அப்படியே மோடி அழுகிறாருன்னு எல்லாம் ஓட்ட போட்டு மூக்கு செஞ்சு போட்டு என்னை ரோட்டில் போட்டு போயிடுவேன். அதனால தேர்தல் முடிஞ்சவன எப்படி போடுவேன்? தேசிய மலரை, ஒரு நாட்டின் தேசிய மலரை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி சிம்பிளா கொடுத்த அதை எடு. முடியாது அப்படின்னா தேசிய விலங்கு இருக்குல்ல, நேஷனல் அனிமல், அதை எனக்கு கொடு. எப்படியே எப்படி போடுறான் பாரு. யாரோட ஆள் நினைச்ச நீ? யாரோட ஆள் நினைச்ச? நீ தேசிய மலரை எடு. இல்லைன்னா தேசிய மலர் அவருக்கு சின்னமா இருக்குன்னா அவ தேசிய மலரா காலிஃபிளவரா அறிவிச்சு விடு, இல்ல கத்திரிக்காய் மலரை கூட அறிவிச்சு விடு. தாமரை தேசிய மலர்னா அது கூட மரியாதை கொடு, எடுத்துரு. காந்தியவே படத்திலிருந்து எடுத்துருன்ற, பணத்திலிருந்து எடுத்துரு. தயவு செய்து நாட்டு மக்களின் மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விட்டு. காந்திக்கு ஏன் விபச்சாரத்தை வெறுத்தார், அதுக்கு துணை வரார் சீச்சுக்கிட்டே.
ஊழல் லஞ்சத்தை வெறுத்தார், அதுக்கு துணை போறார் சிரிச்சுக்கிட்டே. சாராயத்தை மதுவை வெறுத்தார், அதுக்கு அவர் தான் குவார்டர் ஆஃபுக்கெல்லாம் கூடவே போறார். தயவு செய்து எடுத்துரு தயவு செய்து எடுத்துரு. நீ நேர்மையால ஆட்சியாளன்லாம் நீ என்னத்தையோ போடு. ஐயா மோடி படத்தை கூட போட்டுக்க, அவர் படத்தை எடுத்து அவர் படத்தை போடு, பொருத்தமா இருக்கும். அவர் படத்தை போடு, காந்தி படத்தை விட்டுப்பா, நல்லா இருப்பப்பா. காந்தியை இதை விட கேவலப்படுத்த முடியாதுப்பா. ஐயா இந்திய நாட்டின் அடையாளமா அயல் நாடு போனா காந்தி அண்ணல் அம்பேத்கர் தான் இருக்கிறாங்க. தயவு செய்து எடுத்துரு. உன்னை கும்பிடுறேன், எடுத்துரு. இல்லைன்னா அதுக்கு ஒரு வழக்கு போடணும். என்கிட்ட காசு இல்லை, மணி நகிகை, கேஷ் நகி. நான் போய் வழக்கு போட்டு தயவு செய்து பணத்திலிருந்து காந்தி எடுத்துட்டு என்னத்தையாவது போட்டு விடு. இந்த ராஜபக்செல்லாம் அவன் படத்தே போட்டான் இலங்கையில். அது மாதிரி ஐயா மோடி படத்தை போட்டு நாங்கள் ஏன் கேட்க, நான் ஒன்றும் கேட்கல சாமி, ஒன்றும் கேட்கல. இதையே இப்போ இந்த எடுக்க போகிறாங்க, கருணாநிதி வீடுன்னு தமிழ்நாட்டை அறிவிக்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர். இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன சொல்லி தெரியுமில்ல, தமிழ்நாடு பேர் எடுத்து தட்சண பிரதேசம்னு மாற்றுவான் தமிழ்நாடு. நீ போடுவ, அவன் வருவான், ரெண்டா பிரிப்பான். கோயம்புத்தூர் என்ன போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுமில்ல, கோயம்புத்தூர் பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றி குஜராத்தோட சேர்க்கணுமா. வட இந்தியபுரம் போஸ்ட் ஓட்டியிருக்கான். நீ சிரிச்சுக்கிட்டு இப்படியே. இப்போ என்ன செய்யறது? நீ எனக்கு போடாத. என் தம்பி தங்கச்சியில ஜெயிக்க வைக்கல, இவங்களை ஜெயிக்க விட்டுறாத. உன்னை கும்பிடுறேன், நல்லா இருப்ப. ஐயா முடியலை சாமி, முடியல. ஐயோ அந்த விஷச்செடிகளை இந்த நாட்டில் வளர விட்டுறாது. ஏற்கனவே திராவிட பிசாசுகள்கிட்ட திருடர்கள்ட்ட சிக்கிக்கிட்டு இந்த மண்ணும் மக்களும் படுறது போதும். இந்த இந்திய திருடர்களை உள்ள விட்டுறாத. அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒரே நோக்கம்தான், எல்லா மொழிவழி தேசிய இனங்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் அழிப்பது. அழித்தவன் பௌத்தத்தை அழித்தான், பாலி மொழியை அழித்தான், சமணத்தை அழித்தான், பிராகிருத மொழியை அழித்தான், சைவ மதத்தை அழித்தான், தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறான். We are all Hindus. நீ ஆமா இந்துஸ்ங்கிற. We are all Hindus தானே, இந்து தானே. நீ பீகார்ல போய் நின்று ஜெயிச்சுட்டு வாங்க. என் தம்பி பெரிய பாரதிய ஜனதா தேசிய கட்சி தலைவர், இவர் கர்நாடகாவில் எம்பியில் நிற்க சொல்ல பாப்போம். சிரிக்காத, அங்கே போய் நிற்க சொல்லு. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட், பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கேரளாவில் நின்று முதலமைச்சராக சொல்லு. ஒரே நாடு, ஒரே கட்சி, சர்வதேசம் பேசுற கட்சி, நில்லு பார்ப்போம். அங்கதாண்டா நிக்குது தமிழ் தேசியம். இது என் நாடு, என் மண். நிக்க சொல்லு பார்ப்போம். இந்தியாவின் பிரதமராக முடிகிறது மோடியால். குஜராத்தை தாண்டி கர்நாடகாவில் அல்லது ஆந்திராவில் அல்லது பீகார்ல அல்லது மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக நின்று வென்ற சொல்றா பார்ப்போம். இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சராக சொல்றா, வாய்ப்பு இல்லை. இப்ப தெரியுதா எதனால தமிழ் தேசியம்னு என்னன்னு தெரியுதா ராஜா? காவிரியில் தமிழர்களுக்குரிய நதிநீர் பிரித்து கொடுக்கப்படும் என்றால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்லுகிற அந்த நொடியில் இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறக்கும். கடலுக்குள் சுட்டு சிங்கள ராணுவ வீரனால் ஒரு மகன் சாகிற போது, இந்த மண்ணின் மகன் சாகிற போது இந்திய மீனவன் சுடப்பட்டான், கொல்லப்பட்டான் என்றால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான் என்ற செய்தி பதிவாகிற அந்த நொடியில் இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கும். தட்சால் இவரான இவ்வளவுதான். போட்டு குழப்பிக்காத. இப்படிதான். இப்ப உனக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணிக்க. மதத்துக்கு ஓட்டு போட போறியா போட்டுக்க, சாதிக்கு ஓட்டு போட போறியா போட்டுக்க. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உலகின் தொன்மையான மொழி, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ். அந்த மொழியின் பிள்ளை நீ, பெருமைமிக்க இனத்தின் மகன். உலகத்தில் மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள், வள்ளல்களே மன்னர்களாக இருந்தது. உலகத்திலே தமிழ் பேரினத்தில் தான் பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி அதிகமான என்று. முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தவன் தன் ஆட்சியில் இருந்த குடிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான் என்று கற்பனை செய். வள்ளல் என்றால் கேட்கும் திறனற்ற உயிருக்கு கொடுக்கணும். கேட்டு கொடுப்பது கொடைதான், கேட்கும் போது மானத்தை இழக்கிறான்.
கேட்காமல் கொடுப்பது கொடைதான். அதையும் தாண்டிய கொடை கேட்கும் திறனற்ற உயிருக்கு கொடுப்பது. புறப்பொருள் வெண்பாமாலை வாடுது. பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள். அந்த பாரி பேகனின் பேரனும் பேத்தியும் நீ என்பதை மறந்து விடாதே. என் மண்ணிலே ஒரு பிடி மண்ணை அந்நியனை தொடவிட மாட்டேன் என்று போரிட்டு மாண்ட தீரன் சின்னமலை என்ற பெரும் வீரனின் பேரனும் பேத்திகள் நீ என்பதை மறந்து விடாதே. அன்னைக்கு தீரன் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டான். இன்னைக்கு அவன் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளையர்களை எதிர்த்து போரிடுகிறோம். கவனம், இது வட இந்திய மண். இந்திக்காரன் வட இந்தியன் ஆக்கிரமிக்கிற நிலமாக உன் அன்னை நிலம் மாறக்கூடாது. இது மண்ணல்ல, உன் தாயின் மடி. இது பூமி இல்ல, இது உன் தாய் என்பதை மறந்து விடாதே. மறந்து விடாதே. உன் இடத்தை உறுதி செய். உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகமே சருகதையற்றவன். இது உன் இடம், அதை இருக பற்றிக்கொள். உன் நிலத்தை இழந்து விட்டால் உலகிலே என் அன்பு தம்பிதங்கைகளே, நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது. அந்த நிலைக்கு நீ போய்விடாதே. உன் மகன் அன்பாக சொல்லும் போதே அருமை சொந்தங்களே, விழித்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். இவர்களை உள்ளே விடாதீர்கள். சீமக்கருவேலை போல நச்சு மரம், அதாவது வெட்டி விறகறுக்கலாம். இதை ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தீனிய செடியை விட மோசமானவர்கள் இவர்கள். பல்லெல்லாம் நஞ்சை கொண்டு வந்து வருவார்கள். நான் சொல்வதை கேள். தமிழ் தேசிய முதலாளி சான்று சொல்லுங்கள். தமிழ் தேசிய முதலாளிகளுக்குள் போட்டி வந்தால் போட்டி தான் போடுவார்கள். ஆனால் வேற்று முதலாளி வந்தால் நம்மை அழிக்க பார்ப்பான். இவன் போட்டி போடுவான். அவன் 10 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை விற்றால் இவன் 9 ரூபா 50 காசு விற்கலாமா என்று யோசிப்பான். இவ்வளவுதான் செய்வான். ஆனால் ரிலையன்ஸ், இந்த வால்மார்ட்லாம் வந்தால் நம்மளை அப்படியே முழுங்குவான். நாம் ஒரு மீன் கூட்டம், கெண்டை மீன் கூட்டம், ஒன்றாக ஓடி திரிவோம். அங்கு ஒரு திமிங்கலம் வந்தால் நம்மோடு போட்டி போடாது, அப்படியே முழுங்கும். அது மாதிரிதான் இந்த இந்திய கட்சிகள். ஒவ்வொரு தேசியத்தின் மொழியை, கலையை, இலக்கியத்தை, பண்பாட்டை, வழிபாட்டை, வாழ்வியல் மரபை அப்படியே சாப்பிடுவான். திராவிடனே 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு இந்த மண்ணின் மக்களின் வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்தவனே நிலத்தை பறிக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? உன் மொழி புரியுமா? உன் வழி புரியுமா? உன் வரலாறு தெரியுமா? எப்படி உனக்கு வழிகாட்டுவான்? எப்படி வழிகாட்டுவான்? உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனா இருக்க முடியாது. உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனா இருக்க முடியாது. உன் இன வரலாறு தெரியாதவன் உனக்கு வழிகாட்ட முடியாது. நீ எப்படி அவன் ஒப்படைப்ப? விரட்டி அடி. ஒரு ஓட்டு உனக்கு போடா அப்படின்னு. நீ எங்க இந்தியாவை எந்த பக்கம் வேணா ஆண்டுக்க, ஏன் நாட்டுக்குள்ள நோ என்று போ, போயிட்டே இருந்து